நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு நவீன ஷார்ட் ரூட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. முன்ன மாதிரி பாவம் பண்ணிட்டுலாம் நரகத்துக்கு போக வேணாம், பாட்டு பாடினாலே போதும், நரகத்துக்கு ஃப்ரீ பாஸ் கிடச்சிரும். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? ஹன்சா ஜாகிர் அப்படின்ற இந்த பொண்ணு பாவம் ஃபேஸ்புக்கில் பாட்டு பாடி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தது. இதை ஒரு குத்தம்னு சொல்லி அந்த பொண்ணுடைய வீடியோ கமெண்ட்டில் போய் நம்ம பச்சை பூமருங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐயோ, கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கமெண்ட் இந்த கமெண்ட் தான். அல்லாவையும் குரானையும் மறந்துவிட்டு முகநூலில் மூழ்கி கிடக்கும் உங்களுக்கு மறுமையில் என்ன கிடைக்கும்? குடிக்க கோட்டரும் கூட கொஞ்சம் ஊறுகாயும் கிடைக்கும். ஏன்டா தற்கூரி, முகநூலில் மூழ்கி கிடந்தா மறுமையில் ஒன்றும் கிடைக்காதுன்னு பாடம் எடுக்கிறது சரி, நீ தான் யோக்கியனாச்சே, நீ எங்கடா இந்த பக்கம்? சும்மா பார்த்து. டேய், யாரா நீங்கெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணா நாசமா போயிருக்கீங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயே வந்து கமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்க. யாரா நீங்க? இதுல இன்னொரு எஜுகேட்டட் தற்கூரி வந்து இங்கிலீஷ்ல கமெண்ட் போட்டு வச்சிருக்குது. அவர் ரியல் என்ஜாய்மெண்ட் இஸ் இன் ஜன்னா, திஸ் இஸ் இரு அதனா அவர் ரியல் என்ஜாய்மெண்ட். உனக்கு அந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அதுவும் அடுத்த லைன்ல வந்து திஸ் இஸ் டெம்பரவரி லைஃப். ஆமா, அதான் டெம்பரவரி லைஃப்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியது தானே? முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. நம்ம பச்சை பூமருங்க போட்ட கமெண்ட்லேயே ரொம்ப வைரலான கமெண்ட் தான் இந்த கமெண்ட் தான். இந்த பாடலை பாடிய உனக்கும் பாடலை கேட்ட உங்களுக்கும் அல்லாவின் சாபம் உண்டாகட்டும். ஏண்டா கிறுக்கு, நீ இந்த பாட்டை கேட்டுட்டு தானடா வந்து கமெண்ட் பண்ணியிருக்க, அப்படி பார்த்தா நீ தானடா நாசமா போவ. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் நாசமா போவான்னு சொன்ன இந்த கமெண்ட் அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ இன்னொரு பச்சை பூமர் போட்டிருக்கக்கூடிய இந்த கமெண்ட்டையும் கொஞ்சம் பாருங்களேன். அல்லாஹ் மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். டேய், ஒருத்தன் வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் நாசமா போயிடுவான்னு சொல்கிறான், இன்னொருத்தன் அல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறான். என்னடா சுற்றி வளைச்சி அவரை கோத்து விட்டீங்க? எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. இதில் இன்னொரு பச்சை பாவம் கலாச்சாரத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்குது. அது என்னன்றதை நீங்களே கீழே பாருங்கள். இவர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது, இவர்களை கவனிக்காமல் விட்டால் மிக மோசமான கலாச்சாரத்தை உருவாக்கி விடுவார்கள். ஏண்டா டேய், ஒரு புள்ள பாட்டு பாடினதை கூட பொறுத்துக்க முடியாமல் பப்ளிக்கில் வந்து அந்த பொண்ணை இவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணியிருக்க. நீ வந்து கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற, செருப்பு பிஞ்சு போகும். சரி, கலாச்சாரத்தை பற்றி அண்ணன் இவ்வளோ கவலைப்படுறாருன்னு சொல்லி அவரோட ப்ரொஃபைலில் உள்ளே போய் பார்த்ததுக்கு பூரா கவர்ச்சி நடிகையாக தேடி கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணி வச்சுருக்காரு. பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு. யாரா நீங்கள் எல்லாம் பான் ஆக்ட்ரஸை ஃபாலோ பண்ணி வைக்கிறீங்க, பாவம் பாட்டு பாடுற பிள்ளைக்கு ஃபத்வா ஓட்டுறீங்க. அடுத்ததான் ஒரு பச்சை பூமர் அந்த பொண்ணை பார்த்து நீ எல்லாம் பயானுக்கு போவதே இல்லையா அப்படின்னு சொல்லி காண்டில் கத்த, அதுக்கு நம்பால் ஒருத்தன் கொடுத்துருக்கக்கூடிய தக்லைஃப் ரிப்ளை கொஞ்சம் பாருங்களேன். ஏன் பயானுக்கு போனால் பாடக்கூடாதா? நாங்கள்லாம் மயானத்துக்கு போனனாலே பாடுவோம்டா. இவ்வளவு நேரம் எல்லாரும் அந்த பொண்ணை போட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டேலண்டான தற்கூரி ஒன்று ஒரு வித்தியாசமான கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்குது. அந்த கமெண்ட்டை நீங்களே பாருங்களேன். பிச்சைக்காரன் பிச்சை கேட்பது போல் இருக்கிறது உன்னோட வாய்ஸ். ஓ, அதாவது இப்படி டிமோட்டிவேட் பண்ணி விட்டுட்டா அந்த பொண்ணு பாடுறதை நிப்பாட்டிடும், நீ உன் மார்க்க கட்டுப்பாட்டை மல்லாத்தி நிப்பாட்டிடுவேன், அப்படிதானே? இதில் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த பொண்ணை பாராட்டி தான் வச்சுருக்கிறாங்க. அந்த பொண்ணை திட்டி இருக்கக்கூடிய கமெண்ட் எல்லாமே முக்கால்வாசி ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தது. டே தற்கூரிஸ், நீங்கள் என்ன தான் கமெண்ட்டில் போய் கம்பு சுற்றினாலும் அந்த பொண்ணுக்கு புரியாதுடா, அந்த பொண்ணு மலையாளிடா. உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.